महागणेशाय नमः। ओम 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 परंदेवाय नमः। ओम विश्ववरदाय नमः। ओम महागणेशाय नमः। ओम महागणेशाय नमः। ओम परंदेवाय नमः। ओम विश्ववरदाय नमः। ओम महागणेशाय नमः। ओम महागणेशाय नमः। ओम विश्ववरदाय नमः। ओम परंदेवाय नमः। विश्व साम्राट असुर அரசன் சிந்து, असुर महारानी वर्णाक्षी की विश्व साम्राट असुर அரசன் சிந்து, असुर महारानी वर्णाक्षी की அமரவரம் பெற்ற விஸ்வ சாம்ராட் சிந்துவிற்கு ஜெய். சேனாதிபதி பிரபோச்சன், என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். சிறையில் இருக்கும் தேவர்கள் நாம் அளிக்கும் உணவை அருந்த மறுக்கிறார்கள் மகாராஜா. தேவர்களுக்கும் ஸ்ரீஹரிக்கும் ஒன்றாக சமைத்தீர்களா? இல்லை மகாராணி, சிறையில் இருக்கும் தேவர்கள் மற்றும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கும் தனியாகத்தான் நாங்கள் உணவை சமைத்திருக்கிறோம். தேவர்கள் உணவருந்த மறுப்பதற்கு காரணம்? மன்னியுங்கள் அசுர அரசே, தேவர்கள் கூறுகிறார்கள் இன்று அவர்களுக்கு சங்கடகர சதுர்த்தியாம். சங்கடகர சதுர்த்தி? அப்படியென்றால்? எனக்கு அது புரியவில்லை அசுர அரசே. ஆனால் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ மகா கணேசரை பூஜிக்கிறார்கள். மகா கணேசரை பூஜிக்கிறார்களா? அதுவும் என் அரண்மனையிலா? அது எப்படி? இது என்னை எதிர்த்து தேவர்கள் செய்யும் சூழ்ச்சிதான். என்னுடைய அரண்மனையில் மகா கணேசரை ஆராதிக்க அனுமதி தரமாட்டேன், ஒருபோதும் தரமாட்டேன். என்னுடைய வரம் பெற்ற சக்தியின் மூலம் இப்பொழுதே நான் அந்த தேவர்களை தண்டித்து காட்டுகிறேன். சிறையின் கதவை திறந்துவிடு. என்னாயிற்று சேனாதிபதி? சிறையில் இருந்த தேவர்கள் எங்கே? மன்னியுங்கள் அசுர அரசே, சிறையில் இருக்கும் தேவர்களின் குரல் எங்களுக்கு நன்றாக ஒலிக்கிறது. எனக்கு ஒலிக்கவில்லையே. தேவர்களின் திவ்ய சக்தி இன்னும் நஷ்டமாகாமலா இருக்கிறது? பிறகு எப்படி அவர்கள் மறைந்தார்கள்? அந்த தேவர்களை இங்கிருந்து அழைத்து செல்ல ரகசியமாக யாரும் வந்தார்களா? இல்லை அசுர அரசே, இந்த கடுமையான சிறைக்குள் தேவர்கள் மட்டுமல்ல, யாருமே ரகசியமாக வர முடியாது. நிச்சயமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது சேனாதிபதி. இல்லை என்றால் அந்த சக்தி இழந்த தேவர்கள் இங்கிருந்து எப்படி மறைந்திருக்க முடியும்? தவறு நடக்க சந்தர்ப்பமே இல்லை அசுர அரசே. எதிர்த்து பதிலை கூறாதே சேனாதிபதி. என்னுடைய வரம் பெற்ற சக்தியின் மூலம் அந்த தேவர்களை நான் அவசியம் தண்டித்தே தீருவேன். ஆனால் அதற்கு முன் என்னை எதிர்த்த உன்னை நான் விடமாட்டேன். परंदेवाय नमः। ओम विश्ववरदाय नमः। ओम महागणेशाय नमः। ओम महागणेशाय नमः। மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி குரல் கேட்கும் பொழுது சராசரத்தில் அசுரர்களின் ஆதிக்கம் அழிந்து நிம்மதி நிலவ போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது சுவாமி. நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும் தேவி. இருந்தும் உன்னுடைய மகன் மயூரீஸ்வரர் மனம் இறங்க வேண்டுமே. தாயே, தந்தையே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையில் முழுமையாக ஈடுபட
இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது அல்லவா? இன்னும் சமயம் இருக்கிறது, ஆனால் அதிக சமயம் இல்லை. அத்தனை நாள் காத்திருக்க முடியாது. தாங்கள் ஏன் ரகசியத்தை போல் இப்படி புதிர் போடுகிறீர்கள் சுவாமி? உண்மையை கூறுங்கள், மயூரேஸ்வரன் என்ன செய்ய வேண்டும்? தாயே, எனக்கு தந்தையின் வார்த்தை நன்றாக தெரிகிறது. ஆனால் அந்த சமயம் வெகு தொலைவில் இருக்கிறது. அதை அருகில் வர செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன். விருந்தாளியான ஸ்ரீஹரி, அந்த துஷ்ட தேவர்கள் மறைந்து போனதற்கு நீங்கள் தான் காரணமா? உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி மறைய முடியும் அசுர அரசே? உனக்கு விருப்பமில்லாத காரியம் எதையும் செய்ய மாட்டேன். பிறகு எதுவும் தெரியாதது போல் அமர்ந்து ஏன் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சராசரத்தில் எனது யோக நித்திரை பிரசித்தமானது அசுர அரசே. யோக நித்திரையில் நான் ஆழ்ந்திருக்கும் போது கூட இந்த சராசரத்தின் ஒவ்வொரு அணுவும் என் கவனத்தில் இருக்கும். ஸ்ரீஹரி, அப்பொழுது இங்கு சிறையிலிருந்து மறைந்த அந்த தேவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியுமா? நீ தவறு செய்கிறாய் சிந்து. உன்னுடைய அரண்மனையின் இருண்ட அறைக்குள் தேவர்களை வைத்திருப்பது நல்லதல்ல. ஆனால் அவர்கள் இப்பொழுது அந்த சிறையில் இல்லையே. ஒருவேளை அப்படி நீ நினைத்து தவறு செய்யக்கூடும். இல்லை என்றால் மகா கணேசரை அவர்கள் வேண்டும் குரல் இவ்வளவு சமீபத்தில் கேட்க வாய்ப்பே இல்லை. என்னை குருடன் என்று எண்ணிவிட்டீர்களா ஸ்ரீஹரி? என்னால் இப்பொழுது உங்களை பார்க்க முடிகிறது, சிறையில் இருக்கும் அந்த தேவர்களை பார்க்க முடியாதா? அவசியம் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய் அசுர அரசே? இவை அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்கிறாயா? அந்த துஷ்ட தேவர்கள் செய்த சூழ்ச்சி உங்களுக்கு தெரியாதென்றால் பிறகு எப்படி தாங்கள் கூறினீர்கள் காணாமல் போன தேவர்கள் அரண்மனையின் இருண்ட அறைக்குள் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்று? இப்பொழுது நானே அங்கு பார்த்துதான் வருகிறேன். அவர்கள் அங்கு இல்லை. ஆனால் நீங்கள்? அசுர அரசா சிந்து, நீ என்னிடம் வரம் பெற்று என்னை விருந்தாளியாக இங்கு வரவழைத்தாய். விருந்தாளியாக வந்தவரிடம் இப்படி விவாதம் செய்வது நல்லதுதானா? விருந்தாளியாக வந்தவன் சூழ்ச்சி செய்தால் ஸ்ரீஹரி, அவன் விருந்தாளியே அல்ல, எதிரியாக மாறிவிடுவான். அசுர அரசா சிந்து, உனக்கு வரமளித்த மரியாதையின் காரணமாக நானும் உனக்கு மரியாதையை தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீ என்னை எதிரியாக நினைக்கத் தொடங்கிவிட்டாய். பிறகு வரதானத்திற்கு மரியாதையும் இல்லை, நான் விருந்தாளியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்பொழுது தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் ஸ்ரீஹரி? தங்களுக்கு விருந்தாளியாக இருக்க விருப்பமில்லையா? யார் விவேகம் இல்லாமல் பேசுகிறார்களோ, யாருடைய இதயத்தில் துன்மார்க்கமும் அட்டகாசமும் இருக்கிறதோ, அவர்களிடத்தில் நான் விருந்தாளியாக இருக்க விரும்பவில்லை. எங்கு தேவர்களை மறைத்து வைக்க வேண்டிய பிரச்சனை வந்ததோ, அவர்களை என் யோக நித்திரையின் மூலம் கண்டுபிடிக்க முடியும், திவ்ய திருஷ்டியின் மூலம் காண முடியும். என்னிடமே உன் மாயையை காண்பித்து விட்டாயா? அசுர அரசனிடமே உன் மாயையை காண்பித்து விட்டாயா ஸ்ரீஹரி? அசுர குரு சுக்ராச்சாரியர் கூறியது உண்மைதான். நீங்கள் எப்பொழுதும் மாயை செய்பவர்தான், செய்து விட்டீர்கள். ஆனால் மாயை என்றும் உண்மையாக மாறிவிடாது. மாயை செய்தவனை நான் விடமாட்டேன். நான் வைகுண்டத்தை ஆக்கிரமித்து இந்த மாயைக்கு நான் அவசியம் பழிவாங்கியே தீருவேன். என்னவாயிற்று சுவாமி? அவன் பயங்கர மாயை செய்து விட்டான் மகாராணி. மாயையா? என்ன மாயை? யார் மாயம் செய்கிறார்கள்? என்னுடைய தவறின் காரணமாக நான் ஏமாந்து விட்டேன் மகாராணி. அசுர குரு சுக்ராச்சாரியார் முன்பே அந்த மாயை நிறைந்தவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி எச்சரிக்கை செய்தார். ஆனால் அப்பொழுது நான் அவர் வார்த்தையை கேட்கவில்லை. குருவின் வார்த்தையை கேட்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும். தாங்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் அறிவுரையை கேட்காமல் தவறு செய்கிறீர்கள் சுவாமி. என்னுடைய தவறையும் குற்றத்தையும் எடுத்துக்காட்டாதே மகாராணி. சுக்ராச்சாரியரின் பேச்சையை கேட்காமல் விட்டதற்கு காரணம் இதுதான். அந்த விஷ்ணு நம்மிடம் விருந்தாளியாக இருக்கும் வரை சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் நம்மை எதுவும் செய்யாது என்று நம்பினேன். ஆனால் இப்பொழுது தேவர்களின் ஸ்ரீ மகா கணேசர் ஆராதனை அவசியம் நிறைவு பெறும். அதன் பிறகு தாங்கள் சுவாமி தங்கள் நிலை. மகாராணி வர்ணாக்ஷி, நீயும் என் எதிரியாக மாற முயற்சிக்கிறாயா?
ஒரு பெண் என்னை எதிர்த்து பேசுவது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. இனி என்னிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசு. கௌரிபுத்திரன் கணேசன் கூறினார், சுவாமிக்கு எந்த கஷ்டமும் வராது என்று. மயூரேஸ்வரன் ஸ்ரீ கணேசனும் கூறினார், சமயம் வரும்பொழுது சிந்துவின் வதம் அவசியம் நேரும் என்று. விருந்தாளி என்ற பெயரில் சிந்து சுவாமியை சிறை வைத்திருக்கிறான். சுவாமி எதற்காக இந்த லீலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்பொழுது உன்னுடைய சுவாமி என்னுடைய அரண்மனையிலிருந்து மறைந்து சென்று விட்டார் தேவி லட்சுமி. அவர் என்னிடம் பயங்கர மாயை செய்து விட்டார். தேவர்களும் அவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் அவர்கள் இருக்கும் இடமான வைகுண்டத்தை சர்வநாசம் செய்ய போகிறேன். எச்சரிக்கிறேன் சிந்து, இந்த வைகுண்டம் புனிதமான கஷேத்திரம். இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்றால் நீ அதிக காலம் உயிரோடு இருக்க முடியாது. நீயும் நன்றாகத்தான் பேசுகிறாய் சுந்தரி. இப்பொழுது உன் கண் எதிரிலேயே வைகுண்டத்தை சர்வநாசம் செய்ய போகிறேன். நான் உன்னை என்னோடு அழைத்துச் செல்கிறேன். என்னுடைய ராணியாக்குகிறேன். என்னுடைய வரம் பெற்ற சக்தியை பார். அமராஸ்திரமே வந்துவிடு. என் ஆணையை மீறி நடந்ததன் விளைவை பார்த்தாயா சிந்து? இப்பொழுது விஷ்ணுவை நீ விரோதியாக பார்த்த காரணத்தால் அனைத்து தெய்வீக சுபசக்திகளும் உன்னை விரோதியாக பார்க்கிறது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அசுரகுரு? நான் கூறுவதில் சந்தேகம் கொள்ளாதே சிந்து. இப்பொழுது குழம்புவதற்கு நமக்கு நேரமில்லை. நீ சுபசக்தியிடம் மாட்டிக்கொண்டு விட்டாய். வா, உன் அசுர சக்திகளை எழுப்பிவிட்டு சுபசக்திகளோடு மோதவிடு. தாங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை அசுரகுரு. இன்னும் புரிவதற்கு என்ன பாக்கி இருக்கிறது? அமராஸ்திரத்தை நான் பயன்படுத்தியும் ஏன் அது பலனளிக்கவில்லை? தாங்கள் அதை அர்த்த சாஸ்திரத்தில் எனக்கு கற்றுத்தரவில்லையா? நான் முன்பே கூறினேனே சிந்து, மாய விஷ்ணுவின் காரணத்தால் சராசரத்தின் அனைத்து சக்திகளும் உன்னை விரோதித்துக் கொண்டு விட்டது. ஆனால் நான் ஆராதிக்கும் வரம் தந்த சூரிய பகவான் என்னை எதிரியாக எண்ண மாட்டாரே. உன் ஆராதனைக்குரிய சூரியன் கூட விஷ்ணுவின் நண்பன் தான். அவனும் சூரிய நாராயணன் தான். அவன் மறைந்த உருவத்தில் வந்து உன் வரதானத்தின் சக்தியை அழித்து விடுவான். இப்பொழுது நீ உன் அசுர சக்தியை வரவழைத்து பூலோகத்திலும் சொர்க்கத்திலும் ஆதங்க சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்து. ஆதங்க சாம்ராஜ்யமா? ஆம் சிந்து. ராஜநீதியை பின்பற்றுவதற்கு 2 வழிகள் இருக்கின்றது. முதலில் லோகதந்திரம், இரண்டாவது ஏகதந்திரம். நீ லோகதந்திரத்தை சுயமாக ஸ்தாபிக்க முயற்சி செய்த போது துஷ்ட தெய்வங்கள் உன்னை எதிர்த்து சூழ்ச்சி செய்து அதை முழுமையடையாமல் செய்து விட்டார்கள். இப்பொழுது ஏகதந்திரத்தை பயன்படுத்தும் சமயம் வந்துவிட்டது. ஏகதந்திர சாம்ராஜ்யத்தை அமைக்கும் சமயமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அசுரகுரு. நீ எந்த சக்தியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த சக்தியை மனதில் எண்ணிக்கொண்டு சராசரத்தை நோக்கி கோஷமிடு. யார் அதை ஏற்று உன் பின் வருகிறார்களோ அவர்களுக்கு அபயமளி, ஏற்காதவர்களுக்கு மரணம் அளித்து விடு. அப்படி ஆகட்டும் அசுரகுரு. அசுரவீரா சிந்து, துஷ்ட தேவர்கள், மாயனான விஷ்ணு அனைவரும் மகாகணேசரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். உன்னிடம் வரம் பெற்ற சக்தி இருக்கிறதோ இல்லையோ, உன்னிடம் இருக்கும் அசுர சக்தி எந்த ஒரு வரத்தின் சக்திக்கும் குறைந்ததல்ல. சென்று சராசரத்தில் ஆதங்க ராஜ்யத்தை நடத்த ஆரம்பி. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. பிரபு, என்ன லீலை இது? சிந்து அழிவதற்கு நீண்ட காலம் இருக்கிறது என்றீர்கள்.
ஆனால் இப்பொழுது அவன் என்னருகில் வந்துவிட்டான். மகாதேவன் வேறு சமயம் வரும்பொழுது தாங்கள் வருவீர்கள் என்றார். வந்துவிடுங்கள் பிரபு, தரிசனம் தாருங்கள் ஸ்ரீஹரி. விஷ்ணு பிரியையான தேவி லக்ஷ்மி, இங்கு என்னை வரவழைத்ததன் காரணம் என்ன? தேவி லக்ஷ்மி, நமது வைகுண்டத்தை காப்பாற்ற கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசனே இங்கு வந்து துஷ்ட அரசனின் அமரஸ்திரத்தை திருப்பி அனுப்பிவிட்டார். உனக்கு இது கூடவா தெரியவில்லை? வைகுண்டத்தை காப்பாற்ற நான் தான் அனுப்பினேன் என்று. அப்படி என்றால் துஷ்ட சிந்து மீண்டும் வைகுண்டத்தை ஆக்கிரமிக்க வருவானா? சிந்து வைகுண்டத்தை கைப்பற்ற வருகிறான் அல்லது வரவில்லை. அவனை எதிர்த்து யுத்த சங்கை முழங்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. யுத்த சங்கை முழங்கப் போவதில்லையா? வணங்குகிறேன் ஸ்ரீஹரி, வணங்குகிறேன் தாயே லக்ஷ்மி. சூரிய தேவா, ஒரு துஷ்ட அரசனுக்கு வரதானம் வழங்கியதன் பலனை பார்த்தீர்கள் அல்லவா? விதியின் வினை பயனை எண்ணி வரத்தை தந்துவிட்டேன். துஷ்டன் சிந்து செய்யும் அட்டகாசத்தை எண்ணி வருந்துகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டால் அனைத்தும் சரியாகி விடுமா சூரிய தேவா? சராசரத்தை பாடுபடுத்தும் அந்த துஷ்டன் சுபசக்திகளுக்கு எதிரான காரியங்களை செய்து அனைத்து சுபசக்திகளும் சேர்ந்து அவனை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. அவசியம் பிரபு, அதற்கான வழிகளை நான் தேடுகிறேன். அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்கத்தான் நான் இப்பொழுது தங்களை தேடி வந்திருக்கிறேன். கூறுங்கள், எனக்கு என்ன ஆணை பிரபு? சூரிய தேவா, அசுர அரசன் சிந்து செய்யும் காரியங்கள் தற்போது எல்லையை மீறி போய்கொண்டே இருக்கிறது. சுக்ராச்சாரியாரின் அறிவுரையின்படி அவன் ஆத்தங்க சாம்ராஜ்யத்தை அமைத்து சராசரத்தில் அட்டகாசங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போது நாம் அனைத்து சுபசக்திகளும் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருடன் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். அவசியம் பிரபு. மயூரீஸ்வரரின் மூலம் வதம் செய்வதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அவசியம் பிரபு. மும்மூர்த்திகள், 3 தேவிகள், சராசரத்தின் அனைத்து சுப சக்திகளும் துஷ்ட ஆத்மாவிற்கு வரத்தை கொடுப்பதற்கு முன்னால் நன்கு சிந்திக்க வேண்டும் என்ற நீதியை வலியுறுத்த வேண்டும். எந்த துஷ்ட ஆத்மாவும் வரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். இன்றைய நிலையை பார்த்த பிறகும் தாங்கள் உணரவில்லையா சூரிய தேவா? நாம் வரத்தை யாருக்கும் கொடுப்பதற்கு முன்பு சற்று சிந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீ கணேஷ் இங்கு வந்து அமராசரத்தை திருப்பி அனுப்பவில்லை என்றால் வைகுண்ட லோகமே அதன் தாக்குதலில் இருந்து... தாயே, சராசரத்தில் அதிபயங்கரமான எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் வைகுண்ட லோகம், கைலாய லோகம், பிரம்மலோகத்திற்கு எந்த துன்பமும் ஏற்படுத்த முடியாது. சிந்து தனது அமராஸ்திரத்தை வைகுண்டத்தில் பயன்படுத்தியதால் வைகுண்டம் அதை தாங்கிய காரணத்தால் அவனே நஷ்டமடைந்தான். எனக்கு தெரியும் சூரிய தேவா, சிந்துவிற்கு தாங்கள் அளித்த வரதானம் சீக்கிரம் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. பிரபு, எத்தனை சிந்துவின் அட்டகாசம் அதிகமாகிறதோ அத்தனை அவனது வரதானம் குறைந்து கொண்டே போகும். ஆனால் என் கவலைக்கு காரணம் அதுவல்ல பிரபு. அந்த கவலை தங்களுக்கு மட்டுமல்ல, சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தான். தாங்கள் எந்த காரணத்தை பற்றி கூறுகிறீர்கள் சுவாமி? தாயே, அறியாமல் நான் கொடுத்த அமிர்தத்தை அவன் அருந்தியதால் சிந்து எப்பொழுதுமே அமரனாக இருப்பான். தங்கள் அனைவரின் கவலையும் சீக்கிரம் முடிவு பெற்றுவிடும் சூரிய தேவா. மூலப்பொருளின் அவதாரமான மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் சிந்துவிற்கு யுத்த சங்கை முழங்கும் போது தாங்கள் அவனுக்கு அளித்த அமிர்த கலசம் கூட அவனை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். தேவி லக்ஷ்மி, அகில சராசரத்தின் முன் சிந்து அழிவதைக் காண வாருங்கள். நாம் இருவரும் சென்று சேஷசைலத்தில் ஓய்வெடுத்து சிந்துவின் துஷ்டத்தனத்தின் அழிவை காணலாம். அவசியம் சுவாமி. வரதானம் பெற்ற சிந்து அழைக்கிறேன். வரம் பெற்ற சக்திகளை வாருங்கள். அசுர சேனைகளை எழுந்தருளுங்கள். உக்ராவின் மகன் அசுர அரசன் சிந்துவிற்கு வரதான சக்தி வந்தடையுங்கள். அசுர சேனைகளை வந்தருளுங்கள். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அசுர குரு சுக்ராச்சாரியாரே, தாங்கள் கூறியது உண்மைதான். என்னுடைய வரம் பெற்ற சக்தி வாய்ந்த சேனைகள் இன்னமும் காத்திருக்கிறது. அவைகள் எதுவும் ஆகவில்லை. அசுரகுரு, தாங்கள் அளித்த இந்த சேனையின் சக்தியை வைத்து மகா கணேசனின் சிருஷ்டியை நான் அழித்து விடுகிறேன். சொர்க்கலோகம், பூலோகம், பிரம்மலோகம், வைகுண்டம் மற்றும் கைலாயம் எந்த தெய்வ இடத்தையும்
என்னுடைய சேனையின் மூலம் நான் நிர்மூலமாக்குவேன். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அசுர வீரர்களே, அகில லோகத்தையும் கைப்பற்ற முயற்சி செய்யுங்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் மற்றும் மகா கணேசரின் பக்தர்களை தாக்குங்கள். அசுர அரசன் சிந்துவை சக்தி வாய்ந்தவன் ஆக்குங்கள். விடாதீர்கள், அனைவரையும் அழியுங்கள். எங்கு பார்த்தாலும் பக்தி, பூஜை மற்றும் ஆராதனைகளின் சத்தம் கேட்காமல் செய்யுங்கள். விஸ்வ சாம்ராட் அசுர அரசன் சிந்துவிற்கு செல்லுங்கள் அசுர வீரர்களே, செல்லுங்கள். சராசரத்தில் மானிட இடமே இல்லாமல் அழித்து விடுங்கள். சுப சக்தியை நோக்கி வணங்கும் ரிஷி முனிவர்களை பூஜை செய்யாமல் தடுத்து அழித்து கொன்று விடுங்கள். சுப சக்திகள் இருக்கும் இடம் தெரியாமல் அழிய வேண்டும். செல்லுங்கள். விஸ்வ சாம்ராட் அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு அமராஸ்திரமே வந்துவிடு. நான் இப்பொழுது அனைத்து சுப சக்திகளையும் என்னுடைய அசுர சக்திகளை கொண்டு அழித்துவிட்டு வருகிறேன். எச்சரிக்கிறேன் மயூரீஸ்வரா, உன்னை என்னுடைய அமராஸ்திரத்திலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. என்னுடைய திவ்ய சக்தியான அமராஸ்திரம் முதலில் இந்த கைலாயத்தை அழித்து நாசமாக்கிவிடும். அதன் பிறகு மயூரீஸ்வரனை அழித்துவிட்டு பிரம்மலோகத்தையும் வைகுண்ட லோகத்தையும் அழித்து நாசமாக்கிவிடும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, இந்த துஷ்ட அமராஸ்திரத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. நாராயண நாராயண, உன்னுடைய அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவ்வப்பொழுது வந்து உன்னை காப்பாற்றுவார் என்று நினைக்கிறாயா? உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசரை நோக்கி குரல் கொடு. அவர் உன்னை மன்னித்து உன் உயிரை காப்பாற்றுவார். அவரும் மகா கணேசர் அவதாரம் தானே, அவர் எப்படி என்னை காப்பாற்றுவார்? அசுர அரசே, முழு மனதோடு யார் அவரை அழைக்கிறார்களோ அவரை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார். கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசரை அழை மூர்க்கா, இல்லை என்றால் அந்தரத்திலேயே உனக்கு அகால மரணம். மூர்க்கா சிந்து, நீ சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக போகிறாயா அல்லது சாக போகிறாயா? மங்களமூர்த்திக்கு குரல் கொடு. ஏ மங்களமூர்த்தி, கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா, என் உயிரை காப்பாற்று, என் உயிரை காப்பாற்று மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. ஆபத்தில் இருக்கும் போது என்னை அழைப்பவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமையில் ஒன்று சிந்து. என்னை கண்ண நேரம் எண்ணி யார் பிரார்த்தனை செய்தாலும் நான் அவர்களுக்கு அவசியம் உயிர் தானம் அளிப்பேன். நான் உன்னிடம் சரணடைய வரவில்லை கௌரிபுத்ரா, என் உயிரை காப்பாற்றுவதற்காகவே உன் பெயரை பயன்படுத்தினேன். நீ என்னை தாக்க நினைத்தது தேவரிஷியின் அறிவுரையை கேட்டுதானே சிந்து? உன்னுடைய வதம் என் மூலமாக இல்லை, எனக்கு பிரியமான மயூரேஸ்வரரின் கரத்தால் தான் உனக்கு வதம். இப்பொழுது நீ
செய்த பாவங்கள் அதிகமாகிவிட்டது அல்லவா சிந்து? மயூரீஸ்வரர் உன்னை வதம் செய்வதில் இருந்து நீ தப்பிக்க முடியாது சிந்து. ஓம் மகா கணேசாய நம. 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 ஓம் மகா கணேசாய. கதவை திற. ஓம் மகா கணேசாய நம. 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 மதிப்பிற்குரிய தேவர்களே, உங்கள் அனைவரையும் எனது சுவாமி அசுர அரசன் சிந்து இப்படி சிறையில் அடைத்தது எனக்கு வேதனையாக உள்ளது. அவருடைய இந்த பாவத்தின் காரணமாக அவருடைய வாழ்வில் சங்கடங்கள் வந்து சேரப்போகிறது. தேவி வருணாக்ஷி, அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் சராசரத்தில் சுபசக்திகள் ஒருபோதும் மன்னிக்காது. ஆனால் எப்பொழுதும் பக்தியும் பூஜையும் செய்வதால் எவ்வளவு தீய செயல்கள் செய்தாலும் புண்ணியமாக மாறிவிடும். அதனால்தான் நான் ஸ்ரீ மகா கணேசரை சரணடைந்தேன். இங்கு வந்தால் நீங்கள் அனைவரும் ஸ்ரீ கணேசரை பிரார்த்திக்கிறீர்கள். அவர்தான் என் சுவாமி செய்த பாவங்களை மன்னித்து அவருக்கு உயிர்தானம் வழங்க வேண்டும். அவசியம் தேவி. சரணமென்று வந்தவர்களை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். ஓம் மகா கணேசாய. ஓம் மகா கணேசாய நம. 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 கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. மங்களமூர்த்தி கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு. தேவர்களே, சிந்து அசுரனின் அமர அஸ்திரம் காரணமாக உங்கள் அனைத்து திவ்ய சக்திகளும் நஷ்டமாகிவிட்டது. இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் அது மீண்டும் உங்களுக்கு கிடைத்து விட்டது. கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு, முதல் பூஜை அதிகாரி ஸ்ரீ கணேசருக்கு. துஷ்ட தேவர்களே, உங்களுக்கு என்னுடைய வீரத்தை பற்றியும் நான் பெற்ற வரத்தின் சக்தியை பற்றியும் பயமில்லையா? இப்பொழுது நான் பெற்ற வரத்தின் சக்தியின் மூலம் உங்களை நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். எச்சரிக்கிறேன் சிந்து, உன் மரணத்தை நீயே வரவழைத்துக் கொள்ளாதே. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் தேவர்களாகிய நாங்கள் விசேஷ சக்தி பெற்றுள்ளோம். சென்று விடு, திரும்பி சென்று விடு. கௌரி புத்திரனுக்கு உங்களைப் போல் திவ்ய சக்தி தானே இருக்கிறது. ஆனால் என்னிடம் அமரவரம் பெற்ற சக்தி இருக்கிறது. அமரவரம் பெற்ற சிந்துவின் மூலம் தேவர்கள் உங்கள் பெயர் இதிகாசத்தில் அவசியம் இடம்பெறத்தான் போகிறது.
அமரவரம் பெற்ற சிந்துவின் அசுர சக்தியின் முன் தேவர்களும் சுப சக்திகளும் கலங்கி போய்விட்டார்கள். என் தாக்குதலை தாங்கி அவர்களால் உயிர் வாழ முடியாது. எச்சரிக்கிறேன் மயூரீஸ்வரா, உன்னை ஒழித்து கட்டுவதற்காக கைலாயம் வருகிறேன். பகவான் எம்பெருமான், மாதா பார்வதி மற்றும் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். சாம்ப சதாசிவம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு தேவாதி தேவா மகாதேவா, கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசரின் கருணையால் நாங்கள் தேவர்கள் அனைவரும் துஷ்ட சிந்துவின் சிறையிலிருந்து விடுபட்டு விட்டோம். மகாதேவா, இப்பொழுது சிந்துவின் அட்டகாசத்தை ஒழித்து எங்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. எம்பெருமானே, தாங்கள் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு சிந்துவை வதம் செய்ய ஆணை தாருங்கள். சுவாமி, சிந்துவின் வதத்தை தாமதப்படுத்துவது உசிதம் அல்ல. அவன் இன்னும் நீண்ட காலம் உயிரோடு இருந்தால் சராசரத்தில் அனைவரையும் நாசமாக்கிக் கொண்டே இருப்பான். இந்த சராசரத்தில் யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல. அனைத்திலுமே உயர்ந்தவன் இந்த சிந்து மட்டும்தான். இனி இந்த சராசரத்தில் சர்வ சக்தி வாய்ந்த சிந்துதான் அரசாட்சி செய்ய போகிறான். மகா கணேசா, மும்மூர்த்திகளே, 3 தேவிகளின் மீது பக்தி வைத்திருக்கும் அனைத்து பக்தர்களுமே இந்த சிந்துவிற்கு பயந்து நான் எந்த அட்டகாசமும் செய்யாமல் இருக்க அசுர தர்மத்தின்படி என்னைத்தான் வணங்க வேண்டும். இனிமேல் சராசரத்தில் தர்மம் சர்வநாசமாகிவிடும். மூர்க்க சிந்து, சராசரத்தின் தர்மத்தை ஒரு நாளும் சர்வநாசமாக்க முடியாது. ஏனென்றால் தர்மம் தான் சராசரத்தின் உயிர் நாடியே. தர்மமும் சராசரமும் ஒன்றை ஒன்று பிரியாதது. எப்படி தாய் இல்லாமல் மகனிலையோ அப்படி, குரு இல்லாமல் சிஷ்யனிலையோ அப்படி. அதை உன்னால் உணரவே முடியாது. தர்மத்தை நாசம் செய்வதாக கூறி நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாய். என்னை மூடன் என்று அழைக்காத சிறுவா மயூரீஸ்வரா, என்னுடைய அசுர சக்தியின் மூலம் நான் இப்பொழுதே உன்னை அழித்து நாசமாக்கி விடுவேன். வீணாக பேசி நின்று கொண்டு நேரத்தை வீணடிக்காதே சிந்து. நான் இப்பொழுது வேண்டுமென்றால் உன்னை மன்னித்து விடுகிறேன். ஆனால் உன்னுடைய அழிவு விரைவில் நெருங்கிவிட்டது. துஷ்ட சிந்து, உன்னுடைய இந்த அஸ்திரங்களுக்கு பயப்படுவதற்கு வேற அழைப்பார். இந்த மயூரேஸ்வரனிடம் இருந்து நீ ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. ஓம் பரந்தேவாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் பரந்தேவாய நம. தேவராஜ் இந்திரா, வணங்குகிறேன் கௌரி புத்ரா. தாங்கள் நம்பிக்கையோடு தியானம் செய்த காரணத்தால் தங்களின் சொர்க்கம் தங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது. ஆனால் உண்மையான மனதோடு தாங்கள் ஆராதனையில் ஈடுபட்டதால் தான் தங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. மங்களமூர்த்தி கௌரி புத்ரா, உங்கள் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று என் வாழ்க்கை முழுமையடைந்தது. உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆனால் வருங்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியம் மற்றும் ஆணவத்தின் முடிவு எப்பொழுதும் நன்மையாக இருக்காது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் இப்பொழுதே நீங்கள் அனைத்து திவ்ய லோகங்களுக்கும் செல்ல முடியும்.
மூர்க்கா பாலகா, உன்னை ஒழித்து கட்டுவதற்கு இந்த சிந்து அசுரனுக்கு எந்த அஸ்திரங்களும் தேவையில்லை. உன்னை ஒழிப்பதற்கு என்னுடைய இந்த 2 கரங்களுமே போதும். உன்னிடம் இருக்கும் வரப்பெற்ற சக்தியின் காரணமாக அகங்காரத்தை காட்டுகிறாயா மூர்க்கா? நான் உன்னை ஒரு உதைவிட்டால் நீ எங்க விழுகிறாய் என்று தெரியாது. இன்னும் சமயம் இருக்கிறது, அதனால் தான் என்னிடம் இருந்து நீ தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணையின்படி இந்த மயூரேஸ்வரர் அவதாரம் எடுத்ததே உன்னை அழிக்கத்தான். என்னுடைய வரம் பெற்ற சக்தி என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் என் உடன் பிறந்த அசுர சக்தி என்றும் என்னை விட்டு போகாது. என்னுடைய அசுர சக்தியின் மூலம் உன்னை அழித்து காட்டுகிறேன் பார். இதுவரை நான் உன்னை உன்னுடைய மனைவி வருணாக்ஷி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்கிய காரணமாக மன்னித்து உயிரோடு விட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவள் ஆராதனையை விட உன் துஷ்டத்தனம் அதிகமாகிவிட்டது. அதனால் அவள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டியும் கூட உன் துஷ்டத்தனத்திற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். சிந்து சம்ஹார மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, சிந்து சம்ஹார மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. மகனே மொஹத்கட், நீ கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? உனக்கு என் நினைவே இல்லையா? என்று நீ சென்றாயோ, அன்று முதல் உன் தாய் நீர் கூட அருந்தாமல் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் இவ்வளவு கடுமையான சோதனை? எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு காரியத்தை முடிப்பதற்காகத்தான் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் எடுத்திருக்கிறாய். எனக்கு கௌரவம், தாய்மை உணர்வை தருவதற்காக எனக்கு மகனாக பிறந்திருக்கிறாய்.
நீ வந்த காரியம் முடிந்தவுடன் நீ மகாகணேசரிடம் சென்று விட்டாயா? உனக்கு சராசரத்தில் மோகம், மாயை எதுவுமே தெரியாது. ஆனால் உன் தாயின் வேதனை பார் மகனே. நீ இல்லாமல் என் மனம் எதிலும் நிலைக்கவில்லை. உன்னுடைய இனிமையான விளையாடல்கள் இன்னும் என் கண் முன் வந்து நின்று கொண்டு இருக்கிறது மகோத்கட். மகோத்கட்டின் இனிய எண்ணங்களால் துக்கப்பட்டு கொண்டிருந்த தேவி அதித்தி ஒவ்வொரு கணமும் மகோத்கட்டின் எண்ணத்திலேயே மூழ்கியிருந்தாள். அவளை துக்கம் சூழ்ந்தது. மகோத்கட்டின் எண்ணங்களை கொண்டு தேவி அதித்தி அவனை எண்ணியே வாழ்க்கையை நடத்த துவங்கினாள். மகனை பிரிந்த சோகத்தில் வேதனைப்படும் தேவி அதித்தியை பார்க்க முடியாமல் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசர் அதை நீக்க எண்ணினார். மகனை பிரிந்த மகோத்கட்டின் தாய் தேவி அதித்தியின் துக்கத்தை போக்குவதற்காக மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் அதித்தியின் ஆசிரமத்திற்கு வந்தார். தன் இனிய குரலால் அதித்தியை பார்த்து, தாயே அதித்தி, என்ன ஆயிற்று? நான் இருக்கும் பொழுதே தாங்கள் ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? தாங்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் ஸ்ரீ கணேஷ். தாங்கள் என்று கூறாதீர்கள் மாதா, என்னை வாப்போ என்றே கூறுங்கள். ஏனென்றால் ஜென்மத்தை தரும் தாயின் வாயிலிருந்து புத்திரனை பகவான் போல் மரியாதையாகவோ அழைப்பது? தாங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா. ஒரு தாயின் துக்கத்தை போக்குவதற்காக என் மகனை அனுப்பிவிட்டாயா? நீ என் மகன் மகோத்கட் தானே? தாயே, தாங்கள் மகன் மகோத்கட்டை முனிகுமாரன் வேடத்தை தவிர வேறு வேடத்தில் பார்க்க விரும்பவில்லையா? இல்லை, பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு உன் லீலையை பற்றி தெரியும். தன் தாயை மகிழ்வுறச் செய்வதற்காக நீ வேடத்தை மாற்றிக்கொண்டு வந்து விட்டாயா மகோத்கட்? அப்படி என்றால் நீ என் மகோத்கட் இல்லையா? தாயே, தன் மகனை கண்டு அடையாளம் தெரியாத தாய் கூட இருப்பார்களா என்ன? சந்தேகமே வேண்டாம் தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு ரூபமும் ஒன்றாகவே தான் இருக்கும். எப்பொழுது முதலில் என்னை அழைத்தீர்களோ என் பெயரை கூறி அழைத்தவுடன் உடனே நான் தங்களிடம் வந்து விட்டேனே தாயே. அப்படி என்றால் நீ கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசனா? ஆம் தாயே, நான் உங்கள் கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் தான். நான் உங்களை எப்பொழுதும் என் தாய் கௌரியை போல என் தாயாகத்தான் கருதுகிறேன். அதனால் தாங்கள் இங்கு அழுததும் மனம் தாங்க முடியாமல் வந்து விட்டேன். மகளே, உனக்கு தான் என் மீது எவ்வளவு பாசம் கஜானனா. இருந்தும் என்ன தாயே? இங்கிருந்து செல்வேன் என்ற பேச்சை எடுக்க கூடாது. என்னிடம் உன் தாயை போல அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். என்னை துக்கத்திற்கு ஆளாக கூடாது. உன் பாசம் விளையாடல் மூலமாக நான் மகிழ்வதற்காக நீ இங்கேயே இருக்க வேண்டும் கஜானனா. என் கேள்விக்கு பதில் கூற மாட்டாயா மங்களமூர்த்தி? மீண்டும் உன் தாய் துக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறாயா? என்னுடைய கண்களில் நீர் வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? தாயே, யார் அழுதாலும் அதை பார்க்க எனக்கு பிடிக்காது. அழுகையின் சக்தி பெரிய மலையை கூட கரைத்து விடும் என்று கூறுவார்கள். நான் சிறிய பாலகன் தானே. கௌரி புத்ரா, இது என் கேள்விக்கு பதில் இல்லை. நீ எனக்கு பதில் கூறு. நீ என்னோடு இருக்க போகிறாயா இல்லையா? மன்னியுங்கள் தாயே, நான் தாய் கௌரியிடம் கூறாமலேயே வந்து விட்டேன். உண்மை இதுதான். உங்கள் இடைவிடாத கண்ணீர் என்னை தாய் கௌரியிடம் கூறாமல் இங்கு வரவழைத்து விட்டது. எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் தாய் பார்வதியிடம் ஆணை பெற்றுக்கொண்டு மீண்டும் இங்கு வருகிறேன். நீ கைலாயம் சென்றால் உன் தாய் பார்வதி திருப்பி அனுப்ப மாட்டாரே. அழாதீர்கள் தாயே, அழாதீர்கள். நீங்கள் அழுதால் எனக்கும் அழுகை வரும் போல் இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வையுங்கள் தாயே. என் பேச்சு கேளுங்கள். நான் தாயிடம் சீக்கிரம் கூறிவிட்டு விரைவில் திரும்பி வந்து விடுகிறேன்.
மங்களமூர்த்தி, நீ புத்த, சுத்த, சத்திய சிந்தனையுடையவன். உன் மீது நம்பிக்கை இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனக்கு தெரியும். நீ அளித்த வாக்கை அவசியம் நிறைவேற்றுவாய். தாயே, என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. தாங்கள் அணை தந்தால் அதை மனதில் இருப்பதை எப்பொழுதும் வெளியே சொல்லக்கூடாது. கூற வேண்டிய நேரத்தில் தான் கூற வேண்டும். கூறு மங்களமூர்த்தி. தாயே, எனக்கு தெரியும். எப்பொழுது மகோத்கட் இங்கிருந்து சென்றாரோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் அவர் நினைவாகவே இருக்கிறீர்கள். மகனை பிரிந்த சோகத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மகனே. தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் சம்பந்தம் ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும், அலைக்கும் நீரிற்கும், ஆகாயத்திற்கும் மேகத்திற்கும், கஸ்தூரிக்கும் மனத்திற்கும், மலருக்கும் மனத்தை போல இனிமையானது. மகனை தாய் எப்படி மறக்க முடியும்? தாயே, எப்படி தாங்கள் மகோத்கட்டை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் தங்கள் சகோதரி அசுரமாதா திதியையும் தாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் அல்லவா? தாங்கள் என் கேள்விக்கு பதிலை கூறவில்லையே தாயே. திதி நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. பெரிய சகோதரி என்ற முறையில் அவள் எப்பொழுதும் என்னை அதிகாரம்தான் செய்திருக்கிறாள். இருந்தும் உங்கள் வேதனையை என்னால் உணர முடிகிறது தாயே. கைலாயத்தில் எப்பொழுதும் தங்கள் சகோதரியை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நடந்து கொள்வது அவர்கள் சுபாவம். சுயநலம் இல்லாமல் எந்த உயிர்தான் இருக்கிறது கூறுங்கள்? அவர்கள் எப்பொழுதும் எதிலும் சந்தோஷத்தை காண்பதே இல்லை. இருந்தும் தேவாந்தக், நராந்தக்கின் இறப்பிற்கு பிறகு எனக்கு அவர்களை பற்றி எதுவும் தெரியவில்லை. எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் எதுவுமே தெரியவில்லை. ஸ்ரீ மகாகணேசரிடம் அதைதான் வேண்டுகிறேன். தங்களுக்கு நன்றி தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு மிக்க நன்றி. அசுரமாதா திதியை பற்றி நான் பேச்சை எடுத்தது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அவர்கள் வாழ்வில் ஏதோ சங்கடம், அதுதான் தோன்றியிருக்கிறது. அசுரமாதா திதி இப்பொழுது தாங்கள் பௌத்திரன் தாரகாசுரனின் புத்திரர்கள் வரம் பெற்றவரின் அரண்மனையில் வசித்து வருகிறார்கள். தாரகாக்ஷ், கமலாக்ஷ், மிதுன் மாலி மற்றும் ஷாம்புகி அனைவரோடு சேர்ந்திருந்து சந்தோஷமாக வாழ முயற்சி செய்கிறார்கள். மகனின் பேரன்களோடு இருந்தால் அக்கா நிச்சயம் சந்தோஷமாக தான் இருப்பாள். அவர்கள் எங்கு சந்தோஷப்பட போகிறார்கள்? ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சகோதர கமலாக்ஷ், நீயும் என்னைப் போல தாரகாக்ஷை தேடுகிறாயா? ஆம் வித்துன்மாலி. சகோதரன் தாரகாக்ஷ் நம்மிடம் எதுவும் கூறாமல் திடீரென்று மறைந்து விட்டான். அவன் இல்லாமல் நமக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நான் அவரை சொர்ணபுரி முழுவதும் தேடிவிட்டேன். ஆனால் அவர் எங்குமே இல்லையே. ஒருவேளை யாராவது துஷ்ட சத்துருக்கள் அவரை... அறிவில்லாதவன் போல் பேசாதே வித்துன்மாலி. சகோதரன் தாரகாக்ஷின் அரண்மனைக்கு முன்னால் கையை ஓங்கும் அளவிற்கு கூட எந்த ஒரு எதிரிக்கும் துணிச்சலே வராது, தெரிந்து கொள். பிறகு அவர் எங்கே? நான் அவரை பார்க்க வேண்டும். அவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். சகோதரன் தாரகாக்ஷ் இப்பொழுது எங்கே? அதுதான் எனக்கும் ரகசியமாக இருக்கிறது. அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். தாரகாக்ஷை கண்டுபிடிக்க வேண்டும். நம் குரலை கேட்டால் அவர் அவசியம் நமக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க வருவார். வா, நாம் இருவரும் சேர்ந்து தாரகாக்ஷை அழைக்கலாம். சகோதரா தாரகாக்ஷ், வந்துவிடு. சகோதரா தாரகாக்ஷ், எங்களுக்கு உங்களது அன்பு வேண்டும் தாரகாக்ஷ். நாங்கள் இப்பொழுது உங்களை தரிசனம் செய்ய வேண்டும் தாரகாக்ஷ். வந்துவிடுங்கள் தாரகாக்ஷ். தரிசனம் தாருங்கள் தாரகாக்ஷ். சகோதரா தாரகாக்ஷ், வந்துவிடுங்கள். வந்துவிடுங்கள் தாரகாக்ஷ், வந்துவிடுங்கள். தங்களுடைய தரிசனம் எங்களுக்கு அவசியம் வேண்டும் தாரகாக்ஷ். எங்களுக்கு தரிசனம் தாருங்கள் தாரகாக்ஷ். எங்களுக்கு தரிசனம் தாருங்கள். சகோதரா, வந்துவிடுங்கள். மகனே கமலாக்ஷ், வித்யுன் மாலி, நாங்களும் உங்களைப் போலவே தாரகாக்ஷை காணாமல் வேதனையோடு இருக்கிறோம். அவன் யாரிடமும் கூறாமல் அப்படி எங்குதான் சென்றிருக்கிறான்? தாயே, நாங்கள் இருவரும் சகோதரனை அழைத்தோம்.
ஆனால் எங்களுக்கு அவர் பதில் கூறவே இல்லை. சகோதரா, வந்துவிடு. நாங்கள் தங்களை காண வேண்டும் தாரகாக்ஷ், தரிசனம் தாருங்கள். மகனே தாரகாக்ஷ், மகனே தாரகாக்ஷ், உன்னை காணாமல் கவலையோடு இருக்கிறோம் மகனே. சீக்கிரம் எங்களிடம் வந்துவிடு. உன் தாய்க்கும் பாட்டிக்கும் பதிலளி தாரகாக்ஷ். வந்துவிடு, சீக்கிரம் வந்துவிடு. ஓம் நம சிவாய. அறிவில்லாமல் தாங்கள் 4 பேரும் குரல் கொடுக்கிறீர்கள். உங்கள் குரல் கேட்டால் கூட வரதானம் பெற்ற தாரகாக்ஷ் வரமாட்டான். அசுரகுரு, சகோதரன் தாரகாக்ஷை பற்றிய விவரம் தங்களுக்கு தெரியுமா? அசுரர்களின் ஆராதனைக்குரிய பகவான் சிவனின் கருணையால் இந்த சராசரத்தில் சுக்ராச்சாரியாருக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் இருக்காது. நாங்கள் தாரகாக்ஷை காணாமல் கவலையோடு இருக்கிறோம் அசுரகுரு. சீக்கிரம் பதில் கூறுங்கள் அசுரகுரு. சகோதரன் தாரகாக்ஷ் இப்பொழுது எங்கே? நாம் அனைவரும் தாரகாக்ஷை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடையும் நாள். மன்னியுங்கள் அசுரகுரு, ஒரு தாய்க்கு தன் மகனை பற்றி அறிவதற்கு உரிமை இல்லையா? நான் அப்படி கூறவில்லையே சாம்புகி. உன் மகனின் நலத்தை பற்றி விசாரிக்க உனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. பிறகு கூறுங்கள் அசுரகுரு, இப்பொழுது என் மகன் தாரகாக்ஷ் எங்கிருக்கிறான்? சாம்புகி, தாரகாக்ஷ் இப்பொழுது என்னுடைய ஆணையின்படி இமாலய பர்வதத்தில் தென்திசை பகுதியில் சிவ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். தாங்கள் இப்படி அனர்த்தம் செய்யலாமா அசுரகுரு? அனர்த்தமா? சிவ 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 சிவ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை வராங்கி. தங்களுக்கே நன்றாக தெரியும் அசுரகுரு. பிரம்மதேவன் தாரகபுத்திரர்களுக்கு வரமளிக்கும் பொழுது உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்கத்தானே திரிபுரங்களில் வசிக்க சொன்னார். திரிபுரத்தின் வெளியே வந்து அவர்கள் வரசக்தி பயன்படவில்லை என்றால்? நீ மறந்து விட்டாயா சாம்புகி? தாரக் புத்திரர்களின் விருப்பப்படி நான் திரிபுரம் மட்டும் அமைக்கவில்லை, சிவன் ஆலயத்தையும் அமைத்திருக்கிறேன். எதுவரை நான் அவர்களை சிவ ஆராதனையில் ஈடுபடுத்துகிறேனோ அதுவரை பகவான் சிவனின் கருணையினால் அமரர்களாக இருப்பார்கள். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, மறந்தது நாங்கள் அல்ல, தாங்கள் தான். நினைவுபடுத்தி பாருங்கள். தாங்கள் அனுப்பிய அந்த மகா சிற்பி எங்களுக்கு அமைத்த அந்த 3 புறங்களிலும் சிவாலயம் அமைக்கும்படி ஆணையிட்டீர்கள். அப்படியென்றால் தாரகாக்ஷ் தன் சொர்ணபுரி அரண்மனையில் சிவ ஆராதனை செய்யவில்லையா? செய்திருந்தார், அவசியம் செய்திருந்தார். பிறகு அவரை இமாலயத்திற்கு சென்று சிவ ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஏன் கூறினீர்கள் அசுரகுரு? அப்படி என்றால் தாங்கள் என்ன அசுர இனத்திற்கு எதிராக சதி செய்கிறீர்களா? ஒருவேளை சகோதரனுக்கு ஏதாவது தீங்கு நேரிட்டால் அசுர இனம் தங்களை ஒருபோதும் மன்னிக்காது. இவரை மன்னிப்பதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். முதலில் இதை பற்றி கேள். இவர் எதற்காக தாரகாக்ஷை சொர்ணபுரியை விட்டு வெளியே போக சொன்னார்? மாதா வராங்கியின் கேள்விக்கு பதில் கூறுங்கள் அசுரகுரு. இந்த கேள்விக்கான பதிலை கேட்டால் மூவரும் அதிர்ச்சி அடைவீர்கள். எங்கள் சகோதரன் எங்களை விட்டு பிரிந்திருப்பது வேதனை இல்லாமல் வேறு என்ன அசுரகுரு? அப்பொழுது கேளுங்கள். என் ஆணையின்படி அசுரமாதா திதியை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைத்து சொர்ணபுரிக்கு கொண்டு வந்தீர்கள். ஆனால் அசுரமாதா சொர்ணபுரிக்கு சென்றதற்கு பிறகு தாரகாக்ஷின் சிவபூஜையில் தடை செய்து கொண்டே வந்தாள். நான் எனது திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்த்தேன். தாரகாக்ஷ் சிவபூஜையில் இருந்து மெதுவாக விலகினான். அதனால்தான் அவனை அழைத்து இமாலயத்துக்கு சென்று சிவபூஜை செய்ய ஆணையிட்டேன். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது அசுரமாதாவின் பேச்சை மதிக்க வேண்டாம் என்று தாரகாக்ஷை ஏன் கூறவில்லை? ஏனென்றால் அந்த காரியம் உசிதமல்ல. அசுரமாதா அசுர இனத்தின் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் என்றும் உரியவர். அவர் வாழ்வை காப்பாற்றுவது ஒவ்வொரு அசுரனின் கடமை. தங்களுக்கு நன்றி அசுரகுரு. அசுரமாதா வந்த பிறகு ஸ்வர்ணபுரியின் நிலைமையே மாறிவிட்டது. சுயநலமும் பேராசையும் அதிகமாக குடிக்கொண்டு விட்டது. இந்த நிலையில் சிவ ஆராதனையை விடுவது உசிதமல்ல. தாரகாக்ஷை இமாலயத்திற்கு அனுப்பியது தங்களுக்கு உசிதம் தானா அசுரகுரு? கமலாக்ஷ், மிதுன்மாலி,
நீங்கள் இருவரும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு கணம் கூட உங்கள் மனம் சிவபக்தியிலிருந்து விலகக்கூடாது. பகவான் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நல்லதே நடக்கும். அசுரகுரு சுக்ராச்சாரி, சிவன் 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 சுக்ராச்சாரியாரே, நீங்கள் அசுர இனத்தை குழப்புவதற்காக எதுவரை அசுர இனத்தின் எதிரியான சிவனை பற்றி கூறிக்கொண்டே இருப்பீர்கள். எச்சரிக்கிறேன் அசுரமாதா, சிவனை நிந்தனை செய்து உங்கள் வாழ்க்கையை வீணாக ஆபத்தில் சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் சுயநலத்திற்கு முதலில் தடை போடுங்கள். என்னை சுயநலவாதி என்று அறிவில்லாமல் கூறி நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் சுக்கராச்சாரியாரே. உண்மையை கேட்டால் யாருக்கும் கோபம் வரும் அசுரமாதா. உங்களிடத்தில் இருக்கும் சுயநலம் காரணமாக அசுர இனம் பல இழப்புகளை தாங்கி வந்திருக்கிறது. இதற்கு மேலும் அதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. சுக்கராச்சாரியாரே, தாராகாசூரன், தேவாந்தக், நராந்தக், உத்தர், உத்தர், வீர்ஜா, இத்தனை சக்தி வாய்ந்த அசுரர்களை உங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் பலி வாங்கி இருக்கிறீர்கள். இவர்களில் ஒருவர் உயிரோடு இருந்தால் கூட அசுர இனத்தின் கௌரவம் என்று எங்கோ உயர்ந்திருக்கும். நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள் சுக்கராச்சாரியாரே. உங்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் இதை மறந்தீர்களா என்ன? சிந்து அசுரனுக்கு அமிர்த கலசத்தை வாங்கி தந்தீர்களே. பிறகு அவன் வதம் சிவபுத்திரன் மயூரேஸ்வரன் மூலம் எப்படி நடைபெறும்? கூறுங்கள் சுக்கராச்சாரியாரே. உங்களுடைய சுயநலத்தால் தான் சிந்துவுக்கும் இந்த நிலை. நான் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவன் குருவின் ஆணையை ஏற்கவே இல்லை. அவன் தானாகவே யமலோகத்திற்கு சென்று விட்டான். நீங்கள் எப்பொழுதும் போல தைரியம் இல்லாத அசுர எதிரிகளை கொண்ட பூமியை உருவகப்படுத்தி அதை கட்டி ஆளுங்கள். சிந்து அதற்குத்தான் தகுதியானவன் சுக்கராச்சாரியாரே. நீங்கள் ஒருபோதும் மகா சக்தி வாய்ந்த அசுரர்களுக்கு குருவாக்கும் தகுதியே இல்லாதவர். இதை தங்களை பார்த்து நானும் கூறலாம் அல்லவா அசுரமாதா? உங்களுக்கு அசுரமாதா என்று கூறும் தகுதி உண்மையிலேயே இருக்கிறதா? ஒரு தாயின் மனதில் இருக்க வேண்டிய தாய்மை உணர்வு உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? அசுரமாதா, நான் உங்களை அவமானப்படுத்த எண்ணவில்லை. ஆனால் உண்மை அதுதான். அசுர இனத்திற்கு தங்கள் மேல் நம்பிக்கையே இல்லை. மகா வீரம் வாய்ந்த அசுரர்கள் தங்களை புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, தங்கள் சுயநலத்தின் காரணமாக அசுர இனத்தை அழிக்கிறீர்கள். அவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்புகிறீர்கள். அசுரர்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் தாங்கள் தங்கள் சுபாவத்தை மாற்றியே ஆக வேண்டும். நானும் மாறப்போவதில்லை சுக்கராச்சாரியாரே. தாங்களும் மாறப்போவதில்லை சுக்கராச்சாரியாரே. ஒரு நாள் என்னுடைய இந்த சுபாவம் நிச்சயம் வெற்றி பெற்றே தீரும். சராசரத்தில் இருப்பவர்கள் என் காலடியில் விழுவார்கள். நிச்சயம் என்னிடம் கருணையை கேட்டு அவர்கள் மன்றாடுவார்கள். அது நிச்சயம். இல்லை அசுரமாதா, அகங்காரம், ஆணவம் போன்ற எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு, வீரம் வாய்ந்த அசுரர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்காக சிவ ஆராதனை செய்யுங்கள். சுக்கராச்சாரியாரே, சிவனின் ஆராதனை அவசியம் உங்களுக்கு இருக்கலாம். நான் சிவ ஆராதனை செய்ய என்ன அவசியம்? தாரக் புத்திரர்களே, என் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் இந்த அசுர எதிரி சுக்கராச்சாரியரின் பேச்சை கேட்டு என்னை உங்கள் திரிபுரத்திற்கு அழைத்து வந்தீர்கள் அல்லவா? இனி நான் ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். எச்சரிக்கிறேன் அசுரமாதா, தாரக் புத்திரர்களின் திரிபுரத்தை விட்டு செல்லும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். நான் எனது திவ்ய திருஷ்டியின் மூலம் நன்றாக பார்த்து விட்டேன். தாரக் புத்திரர்களின் திரிபுரத்தை விட்டு வெளியே வந்தால் உங்கள் உயிர் நிச்சயம் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும். இல்லை, நான் அந்த சிறைக்குள் கட்டுப்பட்டு வாழ மாட்டேன். எந்த இடத்தில் அசுரனின் எதிரி சிவனுக்கு ஆராதனை நடக்கிறதோ அங்கு நான் இருப்பது முடியாத காரியம். கமலாக்ஷ், வித்துன்மாலி, ஆணையிடுங்கள் அசுரகுரு. உங்கள் திரிபுரத்தை விட்டு வெளியே வந்தால் அசுர மாதாவின் பழிவாங்கும் எண்ணத்தால்
அசுர இனத்தின் உயர்வு தடைப்பட்டு போகும். தாரகாக்ஷி வேறு இங்கு இல்லை. அதனால் நீங்கள் அனைவரும் பலவந்தமாக இவர்களை திரிபுரத்தில் வாழ்வதற்கு வலியுறுத்துங்கள். அப்படியாகட்டும் அசுரகுரு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. அசுரகுரு சுக்ராச்சாரியரின் ஆணையை ஏற்று நடப்பது எங்களின் கடமை. அசுரமாதா, தாங்கள் விரோத எண்ணத்தை கைவிடுங்கள். எந்த இடத்தில் சிவ ஆராதனை நடக்கிறதோ என்னால் அந்த இடத்தில் இருக்க முடியாது. தாங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் அசுரமாதா. அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் கூற்று உண்மையானது அசுரமாதா. தங்கள் உயிர் இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறது. பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அசுரமாதா. தாங்களும் அசுர இனத்தின் உயர்வுக்காக தாரக் புத்திரர்களோடு சிவ ஆராதனை செய்யுங்கள். முடியாது. தாரக் புத்திரர்களே, அசுரமாதா யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். நீங்கள் உங்கள் குருவின் ஆணையை கேட்டு இவரை வலுக்கட்டாயமாக சிவபூஜையை செய்ய வைத்தே தீர வேண்டும். நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்னை எதற்காகவும் வலுக்கட்டாயப்படுத்தாதீர்கள். விடுங்கள் என்னை, விடுங்கள், விடுங்கள். தேவி அதிதி, நீ உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் உத்தரவுப்படி முகட்கட் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதிதியால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும் சுவாமி. ஆனால் மொஹத்கட்டின் தாயால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. ஆனால் தேவி, இருவரும் ஒருவர்தானே. வேறுபாடு உள்ளது சுவாமி. ஆனால் அதை கூற முடியாது. தாய்க்கும் மகனுக்கும் உள்ள சம்பந்தம் வார்த்தைகளால் கூற முடியாது. ஆனால் அவன் வருவான், அவசியம் வருவான். மொஹத்கட் ரூபத்தில் வரவில்லை என்றாலும் கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் உருவத்தில் வருவான். நீ என்ன கூறுகிறாய் தேவி? நான் சத்தியத்தை தான் கூறுகிறேன் சுவாமி. நான் வேண்டும் வரம் நான் ஆராதிக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு கேட்கும். இன்று மங்களமூர்த்தி அவரே என் முன் வந்தார். எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவர் சீக்கிரம் என்னிடம் வந்து விடுவார். தேவி, நீ கொடுத்து வைத்தவள். மகா கணேசர் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்கு நன்றி. தேவி, பக்தி ரூபத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்வே முழுமையடைந்து விட்டது. இருந்தும் சுவாமி, கௌரிபுத்திரன் கணேசன் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த விஷயம் தேவி? இன்று பேச்சோடு பேச்சாக திடீரென்று அவர் திதியை பற்றி பேச ஆரம்பித்தார். திதியை பற்றியா? அதிதி? ஆம் சுவாமி. நான் ஸ்ரீகணேசர் பேசிய பேச்சை கேட்டு பிரமித்து விட்டேன். அவர் தானாக திதியை பற்றி பேச ஆரம்பித்தார். திதியின் சுபாவம் சரியில்லை என்று அவர் கூறினார். இருந்தும் தேவி அதிதி, திதியை பற்றி நாம் மறந்துவிட வேண்டியதுதான். அவள் மனதில் பழிவாங்கும் எண்ணம், குரோதம், சுயநலம்தான் யாரையும் நிம்மதி இல்லாமல் செய்கிறது. கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசர் மட்டுமல்ல, ஆனால் அசுரர்களின் குரு சிவபக்தரான அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு கூட திதியின் சுவாபம் பிடிக்காது அதிதி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். முடியாது, 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 ஒருபோதும் முடியாது. நான் இங்கு இருக்கவே மாட்டேன். இது அசுரமாதாவின் குரல் அல்லவா? கமலாட்சியின் ரஜத்புரியில் கூடவா? அசுரமாதா சிவ ஆராதனையை நடைபெறாமல் செய்கிறார். அங்கும் அவர் மாறவில்லையா? சிவ 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 சிவ. நீங்கள் மூவரும் என்னை பூலோகத்திற்கு அனுப்பவில்லை என்றால் என்னுடைய கோபம் உங்கள் மூவருக்கும் சுவாமியான சிவனை தண்டித்துவிடும். நிறுத்துங்கள் சிவ ஆராதனையை.
இந்த அசுரமாதா திதி ஒருவரையும் நிம்மதியாக வாழவிட மாட்டாரா? எத்தனை முறை புரிய வைத்தாலும் அவருடைய துஷ்ட சுபாவத்தில் எந்தவித மாற்றமும் இல்லையே. இப்படியென்றால் நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் மகா கணேசாய நம. கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேஷா, தாங்கள் இங்கே என் ஆசிரமத்தில்? அசுரகுரு, நீண்ட காலமாக தங்களை பற்றி தகவல் எனக்கு எதுவுமே தெரியவில்லை. அதனால் தான் இன்று நானே தங்கள் முன் நேரே வந்து விட்டேன். நான் இங்கு வந்ததற்கு விஷயமே வேறு இருக்கிறது அசுரகுரு. அது என்ன விஷயம் மங்களமூர்த்தி? நான் இங்கு தங்களின் சிவ ஆராதனையை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறேன் அசுரகுரு. பார்வதி நந்தனுக்கு இதை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த சிவ ஆராதனையின் உத்தேசம் என்ன? எனக்கு தெரியும் கௌரிபுத்ரா, நீங்கள் வேறு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கேள்வியை கேட்க வந்திருக்கிறீர்கள். கூறுங்கள் மங்களமூர்த்தி, தாங்கள் இந்த கேள்வியை கேட்டதின் உத்தேசம் என்ன? எனக்கு ஒரே ஒரு உத்தேசம் தான் அசுரகுரு. தங்களின் சிவ ஆராதனை முடிவு பெற்றதா? தங்களின் எண்ணம் நிறைவு பெற்றதா? தங்களைப் போலவே சிவ ஆராதனை செய்து வரும் 3 தாரக புத்திரர்களும் சிவனின் கருணைக்கு ஆளானார்களா? எனக்கு தெரியும் அசுரகுரு. இப்பொழுது அந்த தாரக் புத்திரர்களின் சிவ ஆராதனையில் அசுரமாதா திதியின் தொந்தரவால் அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்க கூடும். மங்களமூர்த்தி, இந்த சராசரத்தில் யார் உங்களிடம் உண்மையை மறைக்க முடியும்? அசுரமாதா திதியின் பழிவாங்கும் எண்ணத்தால் எத்தனை வீர அசுரர்களின் உயிர்கள் வீணாகி இருக்கின்றன என்று உங்களுக்கே தெரியும். அவர்களை ஏதாவது ஒரு வழியில் தடுத்தே ஆக வேண்டும். தாங்கள் தடுத்ததற்கு அசுரமாதா திதி சம்மதித்தார்களா? அவர்களின் பழிவாங்கும் எண்ணத்தை யமதர்மனால் கூட தடுக்க முடியாது. நான் முயற்சியாவது செய்ய வேண்டும் அல்லவா? அசுரமாதா திதியின் விஷயத்தில் இதுவரை தாங்கள் முயற்சி செய்தீர்களே, அது என்ன ஆயிற்று? தாங்கள் சிவனின் கருணையினால் தாரக் புத்திரர்களின் உயிரை காப்பாற்ற விரும்புகிறீர்கள். ஆனால் அசுரமாதா திதியின் காரணமாக அவர்கள் வெகு விரைவிலேயே சிவனின் கோபத்திற்கு ஆளாக போகிறார்கள். என்னது? என்ன கூறுகிறீர்கள் மங்களமூர்த்தி? என் வார்த்தையில் சந்தேகப்படுவது தங்களுக்கு உசிதமல்லவே அசுரகுரு. நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தாரக் புத்திரர்களின் எண்ணம் நிறைவேறுவதற்கு அசுரமாதா திதி பெரும் இடையூறாக இருக்க போகிறார். அவர்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விளக்குங்கள். இல்லை என்றால் பகவான் சிவனை ஆராதனை செய்தும் தாரக் புத்திரர்களின் வதத்தில் தாமதமே ஏற்படாது. மங்களமூர்த்தி, நான் உங்களை எச்சரிக்கவே இங்கு வந்தேன் அசுரகுரு. ஒருவேளை அசுரமாதா தாரக் புத்திரர்களோடு இருந்தால் அவர்கள் முடிவிற்கான காரணம் நானாகத்தான் இருப்பேன். ஓம் நம சிவாய. ஓம் மகா கணேசாய நம. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் கூறியது எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் இங்கு வந்ததன் காரணம்தான் எனக்கு புரியவில்லை. அசுரர்களின் துன்பப்படும் வாழ்க்கையை பற்றி மங்களமூர்த்தி கூட கவலைப்படுகிறாரா என்ன? அவர் அசுரர்களின் துன்பத்திற்கு முடிவு கட்டுவது போல்தான் தெரிகிறது. இருந்தும் அசுரமாதா திதிக்கு ஒரு வழி செய்துதான் ஆக வேண்டும். ஓம் நம சிவாய்.